பள்ளியில் படிக்கும்போது நெருங்கிய நண்பர்கள் நால்வரின் கதை இது. நண்பர்கள் ரமேஷ், குமார், கார்த்தி மற்றும் பிரவீன். இவர்கள் சிறுவயதில் இருந்தே ஒரே பள்ளியில் SSLC வரை படித்தவர்கள். அப்போது அந்த ஊரில் இருந்த ஒரே ஹோட்டல் அதுதான். சொகுசு ஹோட்டலும் அதுதான். எப்பொழுதும் அந்த ஹோட்டலில் தான் நேரத்தை கழிப்பார்கள் நால்வரும். SSLC தேர்வு முடிந்த பிறகு ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கு போய் காலை உணவு சாப்பிட ஒன்று கூடினர். நால்வரும் ஆளுக்கு 20 ரூபாய் என மொத்தம் 80 ரூபாயை வைத்துக்கொண்டு சாப்பிடச் சென்றனர். அன்றைய தினம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. காலை 10:30 மணிக்கு சைக்கிளில் ஹோட்டலை அடைந்தனர். அவர்கள் நால்வரும் தேநீர் மற்றும் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டே பேச ஆரம்பித்தனர். 35 வருடங்களுக்கு பிறகு நாம் 50 வயதை தொட்டிருப்போம். அப்போது உன் மீசை எப்படி இருக்கும், உன் முடி எப்படி இருக்கும், உன் நடை எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசி சத்தமாக சிரித்து கொண்டனர். வார்த்தைக்கு வார்த்தை சில்லறை சிதறுவது போன்று சிரிப்பொலி அவ்விடத்தையே ரம்மியமாக மாற்றிக் கொண்டிருந்தது. பின்பு எதிர்காலத்தை பற்றிய பேச்சுக்கள் தொடரும் பொழுது நால்வரும் ஒரு முடிவு செய்தனர். அன்றைய நாள் ஒரு ஏப்ரல் 1. நாம் மீண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி 35 வருடங்களுக்கு பிறகு இதே ஹோட்டலில் சந்திப்போம் என்று நால்வரும் ஒருமனதாக முடிவு செய்து சத்தியம் செய்து கொண்டனர். அதுவரை நாம் அனைவரும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். இதில் எந்த அளவு முன்னேற்றம் நமக்குள்ளே ஏற்படுகிறது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் என்று குதூகலமாக பேசி அன்றைய தினம் கடைசியாக ஹோட்டலுக்கு வரும் நண்பன்தான் ஹோட்டல் பில் கட்ட வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டனர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹோட்டலில் வேலையில் இருந்த வெயிட்டர் முரளி பேசிக்கொண்டே வந்தார். நானும் 35 வருடம் கழித்து இதே ஹோட்டலில் இருந்தால் நிச்சயம் உங்களுக்காக காத்திருப்பேன் என்று சொல்லி 72 ரூபாய் பில்லை கொடுத்தார். மீதம் 8 ரூபாயை டிப்ஸாக வைத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு சிட்டாக சைக்கிளில் பறந்த காட்சி வெயிட்டர் முரளியின் கண்களில் ஸ்டில் போட்டோவாக பதிந்து இருந்தது. மேல் படிப்புக்காக நால்வரும் பிரிந்தனர். ரமேஷின் அப்பா வேலை இடமாற்றத்தினால் அவன் ஊரை விட்டு சென்று விட்டான். குமார் மேல் படிப்புக்காக அவன் மாமாவிடம் போனான். கார்த்தியும் பிரவீனும் நகரின் வெவ்வேறு கல்லூரிகளில் அட்மிஷன் பெற்றனர். கடைசியில் கார்த்தியும் ஊரை விட்டு வெளியேறினான். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் உருண்டன, ஆண்டுகள் பல கடந்தன. 35 ஆண்டுகளில் அந்த நகரத்தின் மாற்றங்கள் தேரோட்டமே ஏற்பட்டது எனலாம். நகரத்தின் மக்கள் தொகை பெருகியது, சாலைகள் விரிந்தன, மேம்பாலங்கள் பெருகின, பெரிய கட்டிடங்கள் நகரத்தின் தோற்றத்தையே மாற்றின. இப்போது அந்த ஹோட்டல் வெறும் ஒரு ஹோட்டலாக அல்லாமல் 5 நட்சத்திர ஹோட்டலாக உருமாறியிருந்த நிலையில் வெயிட்டர் முரளி இப்போது முதலாளி முரளி ஆகி இந்த ஹோட்டலின் உரிமையாளராக மாறியிருந்தார். 35 ஆண்டுகளுக்கு பிறகு திட்டமிட்ட தேதி ஏப்ரல் 1. மதியம் ஹோட்டல் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்தது. ரமேஷ் காரில் இருந்து இறங்கி ஹோட்டல் வராந்தாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ரமேஷிடம் இப்போது 10 நகை கடைகள் உள்ளன. ஹோட்டல் உரிமையாளர் முரளியை அடைந்த ரமேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே புன்னகையை பரிமாறிக்கொண்டனர். பிரவீன் சார் உங்களுக்காக 1 மாசத்துக்கு முன்னாடியே டேபிள் புக் பண்ணியிருக்கார் என்று முரளி சொன்னார். நால்வரில் முதலாவதாக வந்ததால் இன்றைய ஹோட்டல் பில் கட்ட வேண்டிய அவசியமில்லை என்று ரமேஷ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இதற்காக மனதிற்குள்ளே நண்பர்களையும் கேலி செய்து கொண்டிருந்தான். பின்பு 1 மணி நேரத்தில் குமார் வந்தான். குமார் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர் ஆகியிருந்தான். வயதிற்கேற்ப இப்போது வயதான மூத்த குடிமகன் போல் காட்சியளித்தான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டதில் மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டே மற்ற நண்பர்களுக்காகவும் காத்திருந்தனர். 3வது நண்பன் குமாரும் அரை மணி நேரத்தில் வந்தான். அவனிடம் பேசிக்கொண்டதில் குமார் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறியிருப்பது இருவருக்கும் தெரிய வந்தது. 3 நண்பர்களும் மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்தாலும் என்னவோ கண்கள் மட்டும் திரும்ப திரும்ப வாசலுக்கு போய் கொண்டிருந்தன. பிரவீன் எப்போது வருவான் அவர்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் பிரவீன் சாரிடமிருந்து மெசேஜ் வந்திருக்கு சார், அவர் வர கொஞ்ச நேரமாகுமாம், நீங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க, அவர் வந்துடுவார் என்று சொல்லி சென்றார் ஹோட்டல் ஓனர் முரளி. ஹோட்டலின் அனைத்து சிப்பந்திகளும் இந்த 4 நண்பர்களுக்கு மட்டுமே சேவைகள் செய்ய வேண்டும் என பணிக்கப்பட்டனர். 35 வருடங்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்ததில் மூவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒருவரை ஒருவர் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பெருமையும் கேலியுமாக சில்லறை சிதறல்கள் மீண்டும் அந்த ரம்யமான இடத்தை மேலும் ரம்யமாக்கியது. இப்போது மூவருக்கும் பிரவீனின் மேல் கோபம் வர துவங்கியது. மூவருக்கும் பிரவீனை பற்றிய தகவல்கள் மட்டுமே இன்னமும் தெரியாமல் இருந்தது.
நால்வரில் பிரவீன் தான் நன்றாக படிப்பவனாக இருந்தான். சிறந்த அறிவாளியாக இருந்தான். பல மணி நேரம் சென்ற பிறகும் பிரவீன் வரவே இல்லை. மறுபடியும் பிரவீன் சாரிடமிருந்து மெசேஜ் வந்திருக்கிறது. நீங்கள் மூவரும் உங்களுக்கு பிடித்த மெனுவை தேர்ந்தெடுத்து சாப்பிட தொடங்குங்கள் என்றார் முரளி. சாப்பிட்ட பிறகு பில்லை கட்ட பிரவீன் சார் வந்துடுவார் என செய்தி வந்திருக்கிறது. வேலை பளுவின் காரணத்தால் தாமதமாகிறது, மன்னிக்கவும் என்ற செய்தி பகிரப்பட்டது. இரவு 8 மணி வரை காத்திருந்தாயிற்று. அப்போது ஒரு அழகிய இளைஞன் காரில் இருந்து இறங்கி வந்தான். பிரவீனை பார்க்க முடியவில்லை என்ற கனத்த மனதுடன் புறப்பட தயாரான 3 நண்பர்களிடமும் அந்த இளைஞன் சென்றபோது மூவரும் அந்த இளைஞனையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இளைஞனின் புன்னகையும் பல்வரிசையும் பழைய பிரவீனை அவர்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது. இளைஞன் கூறினான், நான் உங்கள் நண்பனின் மகன் சூர்யா. என் அப்பா பெயர் பிரவீன் என்று அந்த இளைஞன் சொல்ல ஆரம்பித்தான். இன்றைய தினத்தை பற்றியும் இன்று உங்கள் வருகையை பற்றியும் அப்பா முன்னமே என்னிடம் சொல்லி இருந்தார். அப்பா இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருடத்தையும் எண்ணி காத்திருந்தார். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் என்று கண்களில் தண்ணீர் தழும்ப கூறினான். இந்த செய்தி கேட்டு நண்பர்கள் மூவரும் வாயடத்து விக்கித்து நின்றனர். சூர்யா தொடர்ந்தான், இன்று என்னை அவர் தாமதமாகத்தான் சந்திக்க சொன்னார். ஏனென்றால் நான் இந்த உலகில் இல்லை என்று தெரிந்ததும் என் நண்பர்கள் சிரிக்க மாட்டார்கள், ஒருவரையொருவர் சந்திக்கும் மகிழ்ச்சியை இழப்பார்கள். எனவே தாமதமாக வரும்படி சொல்லியிருந்தார். அதனால்தான் உங்களை காக்க வைக்கும்படி ஆகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். அவர் சார்பாக உங்களை கட்டித்தழுவ சொன்னார். சூர்யா தன் 2 கைகளையும் விரித்தான். மூவரையும் கட்டித் தழுவி கொண்டான். இந்த காட்சியை சுற்றி இருந்தவர்கள் ஆவலுடன் பார்த்து மனம் இலகித்தான் போனார்கள். இந்த இளைஞனை எங்கேயோ பார்த்திருப்பது போல் அனைவருக்கும் தோன்றியது. சூர்யா தொடர்ந்தான், என் அப்பா ஆசிரியராக பணியாற்றினார், எனக்கும் கற்றுக் கொடுத்தார். இன்று நான் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் என்றான் சூர்யா. இந்த செய்தி ஹோட்டல் உரிமையாளர் திரு முரளிக்கும் தெரியும். ஹோட்டல் உரிமையாளர் முரளி முன்வந்து நண்பர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். 35 வருடங்களுக்கு பிறகு அல்ல, 35 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எங்கள் ஹோட்டலில் மீண்டும் மீண்டும் சந்திக்க வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் என் பக்கத்திலிருந்து ஒரு பெரிய விருந்து உங்களுக்காக நடக்கும் என்று கூறினார். அனைவரும் அவரையே ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஆனால் பிரவீனின் மனதில் நண்பர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் இருந்து கொண்டேதானே இருக்கும். பிரவீன் நினைத்திருந்தால் இடைப்பட்ட நாளில் கூட அவர்களை பார்த்திருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் செய்து கொண்ட சத்தியத்தை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்துவிட்டார். உறவுகளை சந்தித்துக் கொண்டே இருங்கள். நண்பர்களை சந்திக்க வருடக்கணக்கில் காத்திருக்காதீர்கள். யாருடைய முறை எப்போது வரும் என்று யாருக்கு தெரியும்? உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்தே இருங்கள். உயிருடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை உணருங்கள். இந்த பதிவு அனைத்து நண்பர்களுக்கும் சமர்ப்பணம்.